கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருப்பலி தொடங்கும் முன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்தியாவிலே டியூ டு பிளேன் கிராஷ் 250க்கு மேற்பட்டவர்கள் இறந்தார்கள் விமான விபத்திலே. அத்தோடு எங்களுடைய ஷர்மிலனுடைய தாத்தா அவரும் இறைவனடி சென்றிருக்கின்றார். இவர்களுடைய ஆன்மா இறை சமூகத்திலே அமைதியினை பெற்றுக்கொள்ளவும், இந்த விமானத்திலே பறந்த மனிதர்கள் எத்தனையோ ஆசைகளோடு எதிர்பார்ப்புகளோடும் சென்றிருப்பார்கள். அவர்கள் எங்கள் மத்தியில் இல்லை. எங்களைப் போல ஆடியவர்கள், பாடியவர்கள், உறவினர்களை சென்று பார்த்தவர்கள், வேலைவாய்ப்புகளை தேடிச் சென்றவர்கள், எங்களைப் போலவே எதிர்காலம் ஒன்று இருக்கின்ற வாழ நினைத்த மனிதர்கள் எங்கள் மத்தியில் இல்லை. அவர்களை எடுத்து விட்டார், இறைவனடி சென்று விட்டார்கள். எங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இறப்பு என்பது எப்பொழுது எங்களுடைய கதவை தட்டும் என்று எங்களுக்கு தெரியாது. இந்த மனிதர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும், நாங்களும் எங்களை நல்ல முறையிலே வைத்திருக்க வேண்டும் என்றும் இறைவனோடு மன்றாடுவதோடு, இந்த ஆத்மாக்கள் இறை அன்பில் பரலோகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும், இவருடைய குடும்பங்கள் இறைவனாலும் அவர்களை சுற்றியிருக்கிற மனிதர்களாலும் அமைதியினை பெற்றுக்கொள்ளும் படிக்கு ஒரு நிமிடம் கண்களை மூடி அஞ்சலியினை செலுத்துவோம். நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மூவரு இறைவன் திருவிழாவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மனித அறிவுக்கு எட்டாத மறைபொருளாகிய இறைவனின் இயல்புக்கு திருச்சபை இன்று விழா எடுக்கிறது. மனிதரை தமது சாயலாக படைத்த இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற மூவரு இறையாட்களின் மீட்பின் வரலாற்றில் தம்மை வெளிப்படுத்துகிறார். வாக்கான இறைமகனை நித்தியத்திற்கும் பிறப்பிக்கும் இறை தந்தை, இறை தந்தையின் நித்திய வாக்கான இறைமகன், இருவரிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவி என மூன்று இறை ஆட்களுக்கும் திருச்சபை விளக்கம் அளிக்கிறது. தந்தையுடையவை யாவும் மகனுடையவை. அவர்களது முழு உண்மையை நோக்கி தூய ஆவியார் நம்மை வழிநடத்துகின்றார். மூவொரு இறைவனின் பெயரால் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் அவரது சாட்சிகளாக வாழும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று முக்கியமான ஒரு நாள். இன்று நாங்கள் மூவரு இறைவனுடைய பெருநாளை கொண்டாடுகின்றோம். திருத்துவத்தினுடைய பெருநாள். நாங்கள் சொல்கிறது என்ன பிள்ளைகள்? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. எல்லாரும் போடுறீங்க. பிரைஸ் தி லார்ட். இது மூவொரு இறைவன். எங்களுக்கு கடவுள் மூவொரு கடவுளாக கிறிஸ்தவத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய திருநாளைத்தான் நாங்கள் கொண்டாடுகிறோம். பிரசங்கத்தில் இந்த மூவொரு இறைவனுடைய செயல்பாடுகளை பற்றி உங்களுக்கு சின்ன ஒரு விளக்கம் உண்டு நான் கொடுப்பேன். அதற்கு பிறகு இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே. எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே என்று? பார்த்தீங்களா? மதர்ஸ் டேண்டா எல்லாருக்கும் தெரியுது. ஃபாதர்ஸ் டேண்டா கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுது. பரவாயில்ல, இந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே. அமெரிக்காவில் 70 மில்லியன் கார்ட்ஸ் இன்றைக்கு கொடுப்பாங்க. அமெரிக்காவில் இருக்கிறார்கள் தங்களுடைய தகப்பனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறாங்க போல இருக்கு, எனக்கு தெரியாது. இது இந்த ஃபாதர்ஸ் டே ஆரம்பித்தது 4000 years பேக் இன் பபிலோனியாவில் எல்மேயூஸ் என்கிற மனிதன்
சிவரில் களி மூலமாக ஒரு தகப்பனுக்கு ஒரு பாராட்டு, அவருடைய உடல் நலத்துக்காகவும் அவர் நல்லா இருக்க வேண்டும் என்று எழுதுகிறான். இதுதான் முதலாவது. அதற்கு பிற்பாடு மாடர்ன் டே ஃபாதர்ஸ் டே வந்து 1909 1910 ஒரு பொம்பளை பிள்ளை சொனோரா என்கிற பொம்பளை, மிஸ்ஸஸ் ஜான் ப்ரூஸ் என்கிற சொனோரா என்கிற பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு அவள் முதலாவது ஃபாதர்ஸ் டே கொண்டாடுகின்றாள். அது எப்படி நடக்குது என்று சொன்னால், அது வந்து அந்த தகப்பன் தாய் இறந்த பிற்பாடு தன்னுடைய 6 பிள்ளைகளையும் 21 வருடங்கள் அழகாக பார்த்தெடுக்கின்றார். எத்தனை வருடங்கள்? 21 வருடங்கள் பார்த்தெடுக்கிறார். அந்த நன்றிக்கடனை சிறப்பிக்கும் முகமாக தன்னுடைய தகப்பனுக்கு அந்த பெண் பிள்ளை ஃபாதர்ஸ் டே. அதுக்கு பிறகு 1975 தான் இது வந்து பிரசிடென்ட் ரிச்சர்டினால் வந்து அமுல்படுத்தப்படுகின்றது இந்த ஃபாதர்ஸ் டே. அதுக்கு பின்னால் பெரிய ஸ்டோரியே இருக்குது. மதர்ஸ் டே மாதிரி ஃபாதர்ஸ் டேக்கு பின்னால் பெரிய ஸ்டோரியே இருக்குது. இந்த வீட்டை போய் வாசித்து பாருங்கள், இந்த ஃபாதர்ஸ் டே எப்படி உருவாகினது, ஃபாதர்ஸ் டே எப்படி உருவானது. தகப்பன் இல்லாட்டி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபாதர், நான் நினைக்கிறேன் இன்றைக்கு எல்லாரும் கிஃப்ட் கொண்டு வந்திருப்பீங்க எனக்கு தாரத்துக்கு, பூச முடிய கொண்டு வந்து தாங்க ஒவ்வொருக்கலாம். சரி, அப்போ இந்த ஃபாதர்ஸ் டே எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மதர்ஸ் டே மாதிரி ஃபாதர்ஸ் டேயை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் சில ஆயத்தங்களை செஞ்சுருக்கிறேன். பூச முடியும் எங்களுக்கு 7 மணி ஃபாதர்ஸ் டேக்கு நாங்கள் கேக் கொட்டணும். இல்லாட்டி அவங்க பார்ப்பாங்க, என்னடா மதர்ஸ் டேக்கு ஃபாதர் எல்லாரும் இந்த கேக் கொட்டுறார், ஃபாதர்ஸ் டேக்கு ஒன்றுமே செய்யறதில்லை. தயவுசெய்து பூச முடிய தகப்பனுடைய தகப்பன், பப்பாமார், தாத்தாமார், அப்பாமார், அப்பப்பாமார் நில்லுங்க. நாங்கள் கேக்கை வெட்டுவோம், கேக் கொண்டு ஆர்டர் பண்ணிட்டு வந்தால் வெட்டுவோம், வராட்டி நாங்கள் இருந்து உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். நீங்கள் பீடத்துக்கு பூசைக்கு பீடத்துக்கு வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். மனதில் வச்சுக்கோ, இன்றைய திருப்பலியில் எங்களோட தகப்பனுக்காக நாங்கள் மன்றாடுவோம். எங்களோட தந்தைக்காக எங்களுக்காக அவர்கள் செய்த தியாகத்துக்காக, எங்களுடைய தகப்பன்மார், எங்களுடைய அப்பாக்களை, எங்களுடைய எடா அவங்கள, எங்களோட பப்பா அவங்கள எங்களை மனதில் நாங்கள் வச்சுக்கொள்வோம். அவங்க இல்லைண்டா நாங்கள் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, அவர்களை மனதில் வைப்பதோடும் திருத்துவத்தை நினைவில் கொண்டு திருத்துவத்தின் வழியிலே நடப்பதோடும் இந்த திருப்பலியினை நல்ல முறையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பூவுலகு உண்டாகும் முன்னே ஞானம் நிலைநிறுத்த பெற்றது. நீதிமொழிகள் நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகம், அதிகாரம் 8, திருவசனங்கள் 22 தொடக்கம் 31 வரை. இறைவனின் ஞானம் கூறுவது: ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதலில் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுக்களும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகள்களை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்திய போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுக்களை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லைகளை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவருடைய அருகில் அவருடைய சிற்பியாக இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக அனைவரும்: ஆண்டவரே உமது பெயர் உலகெங்குமே மேன்மையாயுள்ளது, மேன்மையாயுள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்குமே மேன்மையாயுள்ளது, மேன்மையாயுள்ளது. உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது, மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே உமது பெயர் உலகெங்குமே மேன்மையாயுள்ளது,
திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனம் 1 தொடக்கம் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் எனும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகமையும், தகமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இருக்கின்றவரும் எல்லாம் வல்லோருமான கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிமைப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவே, எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாங்கள் திருத்துவத்தை பற்றி மூவொரு கடவுளை பற்றி மூவொரு கடவுளுக்கு நாங்கள் விழா எடுக்கின்றோம். திருத்துவத்தை அறிந்து கொள்வது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. திருத்துவத்தை அறிந்து கொள்வது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. கிறிஸ்தவ சமூகத்திலே திருவிவிலியத்தின் அடிப்படையிலே இறையியலங்களுக்கு கற்பித்ததற்கு ஏற்ப அந்த இறையியலை நாங்கள் ஆழமாய் சிந்தித்தாலும் திருத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது. அது ஆண்டவர் வெளிப்படுத்தினால் ஒழிய. அப்போ ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து ஒரு கேட்கிறார், எல்லாற்றையும் கேட்கிறார், நான் யார் என மக்கள் கூறுகிறார்கள். நான் யார் என இயேசு தன்னுடைய பணியை செய்வதற்கு முன்பாய் தன்னை பற்றி மக்களுடைய அபிப்பிராயங்கள் என்ன என்று கேட்கிறார். அப்போ கேட்கிற பொழுது ஒவ்வொரு அபிப்பிராயங்களை சொல்லுகிறார்கள். எலியாவாக இருப்பாரா,
இல்லை இறந்து போன ஸ்நாகயோவானாக இருப்பாரா, அல்லது மறைசாட்சிகளில் ஒருவராக இருப்பாரா, அப்படில்லாவிட்டால் ஒரு இறைவாக்கினராக இருப்பாரா? அப்போ எல்லாரும் ஒன்றொன்றை சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதுக்கு பேதுரு சொல்லுகிறார், நீரே ஒரே கடவுளின் மகன், நீரே ஒரே கடவுளின் மகன். அதற்கு ஆண்டவர் இயேசு மறுமொழியாக சொல்லுகிறார், உனக்கு இது மேலிருந்து அருளப்படாவிட்டால், மேலிருந்து உனக்கு இது அருளப்படாவிட்டால் உன்னால் நான் கடவுளின் மகன் என்று அறிக்கையிட முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது எங்களுக்கு இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த அருளுக்காகத்தான் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே. இன்றைக்கு பல மனிதர்கள் நன்றாக வாழ வேண்டும், புதியதொரு வாழ்க்கை தேவை, மனமாற்றம் தேவை என்று நினைக்கிறார்கள், அதற்காக முயற்சி செய்கிறார்கள். பலருக்கு அது கிடைப்பதில்லை, பலருக்கு கிடைப்பதில்லை. நீங்கள் நினைக்க வேண்டாம் மனிதர்களுக்கு மனம் மாற விருப்பம் இல்லை என்று. அவர்களுக்கு மனம் மாற விருப்பம், அவர்களுக்கு நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, குடும்பத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது. ஆனாலும் இந்த மனித பலவீனத்தினாலே அவர்கள் எடுக்கிற முடிவுகளை திடமாக முன்னெடுக்க அவர்களுக்கு முடியவில்லை. அதைத்தான் நாங்கள் சொல்றது, பிற மனிதர்கள் மீது நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனும் தான் இன்னொருத்தனை அழிக்க வேண்டும் என்றோ, அல்லது இந்த வாழ்க்கை சீரழிந்து போக வேண்டும் என்றோ, நல்லா இருக்கக்கூடாது வாழ்றதில்லை. யாரும் நாசமா போகணும் என்று யாரும் வாழ்றதில்லை உலகத்தில். ஒரு மனிதனும் காலையில் எழும்புற பொழுது அல்லது மாலை வீட்டுக்கு சொல்லுகிற பொழுது அவன் சிந்திப்பான், தனியாக பிளைன் டீ ஒன்று குடிச்சு கொண்டிருக்கிறேன், அவன் சிந்திப்பான், நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் இனி. அல்லது கோயிலுக்கு ஆலயத்துக்கு நடந்து வரக்குள்ள யோசிப்பான், இன்றைக்காவது நாங்கள் இன்றைய நாள்லேயாவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுவோமே. ஒரு திவ்ய நற்கரணை எடுத்து விட்டு இல்லாட்டி ஒரு இறை வார்த்தையை கேட்டு விட்டு அவன் யோசிப்பான். ஆனால் இந்த மனித பலவீனம், நாங்கள் வாழ்கிற சந்தர்ப்பங்கள், நாங்கள் வாழ்கிற சூழ்நிலைகள், எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகள், நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களும், இந்த வாழ்க்கையின் சலிப்புத்தன்மை ஒரு மனிதனை அவன் எடுக்கிற அந்த நல்ல முடிவுக்கேற்ப வாழ விடுவதில்லை. அவன் பழையபடி அவனுடைய அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே இழுத்து செல்லப்படுகின்றான். அவனால் முடியவில்லை. அதற்காகத்தான் இந்த ஜெபம் என்கிறது அவசியம், இறைவனுடைய அருள் என்கிறது அவசியம். ஆலயத்திற்கு வருகிறது அதற்காகத்தான். நாங்கள் ஜெபிக்கிறது எதற்காக? சிலங்களுக்கு ஏன் ஜெபிக்கிறோம் என்றும் தெரியாது. பிள்ளைகள் சொல்லுங்க, நாங்கள் எதற்காக ஜெபிக்கணும்? பிரைஸ் தி லார்ட். பெரியார்கள் சொல்லுங்க, நாங்கள் எதற்காக ஜெபிக்கணும்? ஆக்களை இப்போ யோசிப்பாங்க, ஃபார் நீங்கள் மண்டைக்குள்ள வச்சுட்டு கேட்பீங்க, அந்த பதிலங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் பிள்ளைன்னு சொல்லுவீங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுக்காக வேண்டுமா நான் ஜெபிங்க. ஆனால் இன்றைக்கு முக்கியமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய ஆத்மாவினுடைய பாதுகாப்புக்காக, இந்த ஆத்மாவினுடைய பரிசுத்தத்திற்காக, நல்லொரு கிறிஸ்தவனாக நான் வாழ வேண்டும் என்பதற்காக. அதுதான் முதலாவது காரியம். உங்களோட புனித இக்னேஷியஸ் ஆஃப் லோயோலா உங்கள் பாதுகாவலர், இந்த ஆலயத்துக்கு அவரோட பேர் தான் வச்சிருக்கீங்க, சென்ட் இக்னேஷியஸ் ஆஃப் லோயோலா. அன்றைக்கு ஒருத்தன் எழுதுறான் லோயோலா இக்னேஷியஸ் என்று. லோயோலா இஸ் a place. ஆல்ரைட், ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த இக்னேஷியஸ் சொல்ல, முதலாவது உன்னுடைய ஆத்துமத்தை காத்துக்கொள், முதலாவது உன்னுடைய ஆத்துமத்தை காத்துக்கொள், இரண்டாவது அடுத்தவரினுடைய ஆத்துமத்தை பாதுகாத்துக்க நீ அவர்களுக்கு துணை புரிய வேண்டும். Serve your soul and help others to serve their soul. அப்ப இந்த ஆன்மா பரிசுத்தமும், என்னுடைய ஆத்மாவை நான் பாதுகாத்து கொள்ள முடியவில்லை, அதுதான் முதலாவது ஜெபத்தினுடைய அடையாளம். நாங்கள் என்ன ஜெபம் பண்ற நேரம் முதலாவது எல்லா ஜெபங்களையும் நீங்க பாருங்க. பூசையில நான் எங்க சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு ஒரு ராத்தல் பானத்தாண்டா ஜபிக்கிறோம் இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒரு போன் நகையத்தாண்டா ஜபிக்கிறோம் இல்லை. இதுல ஒரு இடத்தையும் அப்படி இருக்காது. திருவிழியத்திலேயோ பூசப்புத்தத்திலேயோ எப்படி இருக்கு, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், கிறிஸ்துவே என் மீது இரக்கமாயிரும். என்ன அர்த்தம்?
ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்து எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. அப்போ ஒரு மனிதன் ஆலயத்துக்கு வருகிற பொழுது, திருப்பலியிலே பங்கெடுக்கிற பொழுது, இந்த மூவர் இறைவனோடு தன்னை இணைக்கிற பொழுது முதலாவது அவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறான். தன்னுடைய பழைய வாழ்க்கையிலே அவன் செய்து வருகிற தவறுகளை விட்டு ஒரு புதிய மனிதனாக வாழ அவன் முனைகின்றான். அவன் புதிய மனிதனாக வாழ்வதற்கு அவனுக்கு தேவை தூய ஆவியினுடைய வழிநடத்துதல், the grace, the Holy Spirit. அந்த வழிநடத்துதல், அந்த அருள் இல்லாவிட்டால், அதைத்தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு, பழைய பாட்டுன்னு நினைக்கிற அந்த சபக்காரர்கள் பாடுவாங்க, எல்லாம் கிருப கிருப கிருப, அதுக்கு எல்லாரும் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, வடி ஆடுறாங்க, பரவாயில்ல, எல்லாம் கிருப. கிருப மீன்ஸ் வாட்? இட்ஸ் அருள். கிருப மீன்ஸ் ஆண்டவர் உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பு. நல்ல தமிழ் வார்த்தை, தமிழா சான்ஸ்கிரிட் ஐ டோன்ட் நோ. எனிவே, உம்முடைய அருளை தாரும் எனக்கு. எதற்காக? நான் சூப்பர்மேன் மாதிரி பறக்கையா? இல்லை, உம்முடைய அருளை எனக்கு தாரும், நான் புதிய வாழ்க்கையை வாழ. எனக்குள்ளே அந்த புதிய வாழ்க்கை இல்லாவிட்டால் எதற்காக நான் ஜெபிக்க முடியும்? பொருளுக்காக, பணத்திற்காக? சாகா வரம் ஜெபிக்க போறீங்களா? ஆண்டவரே இன்னையிலேருந்து நான் சாகக்கூடாது, நான் 60 வயசு வரைக்கும் உத்தரிக்கிற காணாது, சாகாம இருந்து உத்தரிக்கணும் ஜெபிக்க போறீங்களா? இல்லை. எங்களுக்கு ஒரு நாள் மரணம் வரும். இந்த நாட்களில் நான் வாழ்ற நேரம், ஆண்டவரே நான் பரிசுத்தமாக இருந்து மற்றவனுக்கு தொந்தரவு கொடுக்காம ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து என்னுடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய ஜெபமாக இருக்க வேண்டும், காலையும் மாலையிலும். ஆண்டவரே, யாருக்காவது நான் இடைஞ்சலாக இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையினால். But this is the first prayer you must do. இதுதான் முதலாவது பிரயார். அப்ப இந்த பிரயார் எனக்கு இல்லை என்று சொன்னா, எங்களுடைய சமூகத்தில் வந்து, எங்களுடைய திருச்சபையில் வந்து உண்மையான நோக்கத்தை விட்டுட்டு நாங்கள் விலகி போயிட்டோம் என்று அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருத்துவம் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கான காரணம், அது எப்படி செயல்படுகிறது? எப்படி ஃபாதர், பிதா சுதன் பரிசுத்தாய் 3 பேரும் ஒன்றென்றீங்க, ஒரு ஆள் 3 பேர் என்றீங்க, அவர் இல்லாட்டி இவர் என்றீங்க, இவர் இல்லாட்டி அவர் என்றீங்க. என்னோட ஒரு ஆள் வந்து கேட்டவர், இது ஒரு 2 மாசத்துக்கு முதல், எப்படி இந்த தூயாவியானவரை விளங்கப்படுத்துவீங்க ஃபாதர் என்று. தூயாவியானவருடைய ஹார்மனி என்று சொல்லுவோம், மூவர் இறைவனுடைய ஹார்மனி, ட்ரைன் காட் ட்ரினிட்டி. அந்த ஹார்மனி ஆஃப் த ட்ரினிட்டி எப்படி என்று சொன்னால், அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் கார் இருக்கு தானே, கார் பார்த்துருக்கீங்களா? கார் பார்த்தாக்கள் கையை ஊற்றுங்க. கார் பார்த்தாக்கள் கையை ஊற்றுங்க. பின்னாளைக்கிறார்கள் ஒருத்தர் கார் பார்க்கல போல இருக்கு. பிள்ளைகள் தான் கேட்குறேன், பெரியாக்கள் உயர்த்தாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். ஆல் ரைட், வெரி குட். கீழே விடுங்க கையை. நாய் பார்த்தாக்கள் கையை ஊற்றுங்க. நாய், டாகி. வெரி குட். சரி, ஆல் ரைட், போடுங்க கையை கீழே. நீங்கள் என்ன பிரச்சனை கேட்குறீங்கன்ற பக்கம் தான் கேட்டேன் கேள்வி. வெரி குட். அப்போ இந்த கார் இருக்கு தானே, இந்த காரில் டிரைவர் ஒரு ஆள் இருப்பார், என்ஜின் ஒன்று இருக்கும், பெட்ரோல் இருக்கும். இந்த டிரைவரும் என்ஜினும் பெட்ரோலும் இருந்தால் தான் அந்த கார் பயணம் செய்யும். இந்த டிரைவரும் இந்த என்ஜினும் இந்த பெட்ரோலும் இருந்தால் தான் இந்த கார் பயணம் செய்யும். ஒரு செயல்பாட்டுக்கு இந்த 3ம் அவசியம். என்ன? டிரைவர், என்ஜின் அண்ட் பெட்ரோல், ஃபியூல். ஆல் ரைட். இந்த 3ம் இல்லாட்டி அந்த கார் பயணம் செய்யாது. திருத்துவம் அதே மாதிரி தான். பிதா, மகன், பரிசுத்த ஆவி, இந்த 3 பேரும் எங்களுக்கு தேவை இந்த உலகம் முன்னெடுத்து செல்ல, இந்த உலகத்தை நடத்தி செல்ல. இப்போ அதுக்காக பிதாவானவர் மகன் அல்ல, மகனானவர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அவர்கள் 3 டிஃப்ரெண்ட் என்டிட்டி ஒர்க்கிங் டுகெதர். இப்போ நாங்கள் சொல்லுவோம், இப்படி பெட்ரோலை நீங்கள் எடுங்க, பெட்ரோல் எடுத்து போட்டு சொல்லலாமா இது டிரைவர் உண்டு? இல்லை. பெட்ரோலை காட்டி சொல்லலாமா இது என்ஜின் உண்டு? இல்லை. பெட்ரோல் அது தனித்தன்மையானது. என்ஜின் எடுங்க, என்ஜின் எடுத்துட்டு சொல்லலாமா இது வந்து டிரைவர்? என்ஜின் காரில் தானே இருக்கு, இது வந்து பெட்ரோல் இல்லை. என்ஜின் என்பது தனித்துவமானது. அதே போல தான் டிரைவர் எடுத்துட்டு சொல்லலாமா டிரைவர் இது பெட்ரோல், என்ஜின் கொடுக்க முடியாது பேர். டிரைவர் தனித்துவமான, ஆனால் அந்த ஊர்தி நகர்ந்து செல்ல இந்த 3 பேரும் வேலை செய்கிற பொழுதுதான் அந்த ஊர்தி நகர்ந்து செல்லும். டிரைவரினால் தனியாக சும்மா ஏறிட்டு பெட்ரோலும் இல்லை என்ஜினும் இல்லைண்டா போகுமா அந்த கார்? அதே மாதிரி என்ஜின் மட்டும் இருந்தாலும் போதும், 3ம் ஒன்றாக செயல்படுகிற பொழுது ஒரு செயல்பாடு நடக்கிறது.
அதே போலதான் திருத்துவத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். அந்த மூவரும் ஒன்றாய் செயல்படுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. அதான் நாங்கள் எப்போ பார்த்தாலுமே சொல்றோம், பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. இந்த மூவர் இறைவனின் நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கிற பொழுது மூவர் இறைவனை, பூசையை தொடங்குற பொழுதும் மூவர் இறைவனை தான் சொல்லுவோம். ஆனால் ஜெபத்தை கேட்கிற பொழுது நாங்கள் இப்போ இயேசுவினுடைய வழியாக, இயேசுவின் வழியாக நாங்கள் ஜெபங்களை கேட்போம். ஏன் இயேசுவின் வழியாக ஜெபங்களை கேட்கிறது? இயேசுதான் எங்களுக்கு இறைவனை வெளிப்படுத்திய மனித கடவுளாக இருக்கிறார். அப்படினாலே அதே போலதான் எங்களுக்குள்ளும் தூயாவியானவருடைய செயல்பாடு, பிதாவானவருடைய செயல்பாடு, மகனுடைய செயல்பாடு, இந்த மூன்றும் இருக்கிற பொழுது நாங்கள் ஆண்டவரை உண்மையாகவே கண்டுகொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே எல்லாத்தையும் உங்களுக்கு படிப்பிக்க முடியாது, உங்களுக்கு நேரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். தூயாவியானவர் திருத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ள நீங்கள் வீட்டு சென்று பைபிளை வாசித்து பாருங்கள், ஆர்டிகல்ஸை வாசித்து பாருங்கள். திருத்துவம் என்றால் என்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. டீச்சர்ஸ் மேல் இன்றைய கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க. மரக்கல்வியில் திருத்துவம் என்றால் என்ன அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். திருத்துவத்தின் வழிநடத்துதல் என்றால் என்ன, மூவர் இறைவன் எங்களுக்குள்ளே எப்படி செயல்படுகிறார் என்பதை அறிந்து கொள்வோம். இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வோம். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சி பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். மூவொரு இறைவா, ஆழ்வகையில் மூவராக இருந்தாலும் இறைத்தன்மையில் சமத்துவமான உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் உம்மை மேய்த்திடும் மேய்ப்பர்களின் குரலுக்கு செவி கொடுத்து தலைமை ஆயரான கிறிஸ்துவின் இணையற்ற சாட்சிகளாய் வாழ வரம் தர இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையாம் இறைவா, எம்முள் நம்பிக்கை என்ற புத்தொளியை இடையராது ஒளிரச் செய்யும். இதனால் கிறிஸ்து வழியாக உம்மோடு நல்லுறவு கொண்ட நாங்கள் எமது அருள் நிலையில் அழுத்தம் பெற்றிட இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமகனாகிய இறைவா, எமது துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும் தகைமையால் எதிர்நோக்கும் பெற்றிட அருள் தாரும். நீர் எமக்கு தந்த எமது துணையாளர் எம்மை உம்மில் நிலைத்திட அருள் புரிய இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஆவியாம் இறைவா, முழு உண்மையாம் கிறிஸ்துவை நோக்கி எம்மை வழிநடத்தும் நீர் கிறிஸ்துவிடமிருந்து கேட்டு எமக்கு அறிவிப்பது போல நாங்களும் உம்மிடமிருந்து யாவற்றையும் பயின்று உலகினை திருமகனில் கட்டமைத்திட இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவரும் இறைவா, மூவருக்குள்ளும் ஆழ்வகையில் தனித்துமை, இறையியல்பில் ஒருமை, மாண்பில் சமத்துவம் போன்ற உச்சங்களை போற்றுகின்றோம். நாங்களும் எங்களது தனித்தன்மையை பாராட்டி நேயமுடன் எம்மை உலகை அறிந்து கொள்ள அருள் புரிய இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு பிள்ளைகளை, கண்களை மூடி எங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போமா? அந்த திருத்துவம் எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காகவும் இங்கு வந்திருக்கிற நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாய் வாழ, எங்களுடைய ஆன்மாவை பாதுகாத்து கொள்ள, மனமாற்றத்தை உணர்ந்து கொள்வோமாக. ஆண்டவரை, எத்தனை காலம் நான் இப்படியே வாழ முடியும் சுவாமி? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரட்டும் அப்பா. என்னுடைய பிள்ளைகளையும், என்னுடைய தாய் தந்தையரையும், என்னுடைய உறவுகளையும், சகோதரர்களையும் அன்பு செய்து வாழவும், என்னுடைய வாழ்க்கையை பிறரின் வளர்ச்சிக்காக நான் ஒப்புக் கொடுக்கவும் என்னை அழைத்து கொள்ளும் ஆண்டவரே. நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் சுவாமி. என்னுடைய வாழ்விலே நான் செய்த பாவங்கள் போதும் ஆண்டவரே. ஏனோ தானோ என்ற வாழ்க்கை மாறி போகட்டும் அப்பா. என்னுடைய குடும்பத்திலே ஒரு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, என்னை முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இங்கு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மனமாற்றத்தை உணர்வார்களாக. அவருடைய இருதயங்கள் இயேசுவின் அன்பினால் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் மூவர் இறைவனின் வழிநடத்துதலினால் வழிநடத்தப்படுவார்களாக. ஆண்டவருடைய அன்பினால் அவர்களை இடை கட்டியறலும் அப்பா. எங்களிடத்திலே ஜெபம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் ஜெபிப்போம் என்று நாங்கள் வாக்கு கொடுத்தோமோ, யாரெல்லாம் எங்களுடைய ஜெபங்களை நம்பி இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளை உம்முடைய ஆசீர்வாதம் முழுவதுமாய் அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுவார்களாக. அவர்கள் திருத்துவத்தினால் வழிநடத்தப்படுவார்களாக. மகிமையினால் நிரப்பப்படுவார்களாக. இந்த பங்கில் வாழும் மக்கள் யாவரும், இந்த பங்குக்கு சேர்ந்த ஒவ்வொரு மனிதனும் இறைவனால் பாதுகாக்கப்பட்டு இறை அன்பை உணர்வானாக. எல்லா ஜெபங்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தே, இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தே. நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தே, இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தே. நெல்மணியாய் நான் சிந்தும்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. உயவரான தந்தையே, உன் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்திறவரையே மீட்பராகவும் ஈடேற்பராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலர் ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் எழுந்து நின்று எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த சபத்தினை துணிவுடன் அறிக்கையிடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திரு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் இன்று உயிர் வாழ்வேனே. உன் பாதச் சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசனே. உன்னோடு நான் ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூய ஆவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வள்ளுவராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதிரி. வடோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுரி. விண்ணொளி தாரகை தாயினி, தன்னொளிர் வீசிடும் மாரணி. விண்ணொளி தாரகை தாயினி, தன்னொளிர் வீசிடும் மாரணி. பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆளுவாயினி. மனோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுரி. மனோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுரி. Happy Father's Day to you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you. Happy Father's Day to you. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.